அண்மை செய்தி, பாலாற்றை காக்க குழு அமைத்தது உச்சநீதிமன்றம். அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன், விவரங்கள். பாலாற்றில் தோல் பதனிடும் தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேற்றப்படும் கழிவுகளால் ஆற்றை சுற்றி இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கடுமையான பாதிப்புகளுக்கு உள்ளாகி வருவதாகவும், எனவே இவ்வாறு மாசு ஏற்படுத்தும் தொழிற்சாலைகளை மூட உத்தரவிடக் கோரி வேலூரைச் சேர்ந்த சுற்றுச்சூழல் கண்காணிப்பு குழு என்ற அமைப்பு சார்பில் தொடரப்பட்ட வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது நீதிபதிகள் இந்த விவகாரத்தை தடுக்க என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளித்த தமிழ்நாடு அரசு, கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன, விதிகளை மீறும் தொழிற்சாலைகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்த நீதிபதிகள், இந்த பிரச்சனை ஒரே நாளில் தீர்க்க முடியாது என்பது தெரியும், அதே வேளையில் இந்த மாசுவை தடுக்க தொடர்ச்சியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும், அந்த நடவடிக்கை அது தொடர வேண்டும் என்றும் நீதிபதிகள் குறிப்பிட்டனர். இதனையடுத்து மனுதாரர் தரப்பில் இந்த விவகாரத்தில் கூடுதலாக தீவிர கண்காணிப்பு குழுக்களை ஏற்படுத்த வேண்டும் எனவும் தொடர் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டது. மேலும் தொழிற்சாலை கழிவு நீர் சரியான முறையில் சுத்திகரிக்கப்பட்டு வெளியேற்றப்படுகிறதா என்பதை ஆய்வு செய்ய வேண்டும் எனவும், வெளியேற்றப்படும் நீரில் அமில அளவுகளை ஆய்வு செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கப்பட்டது. இதனையடுத்து நீதிபதிகள் பாலாறு மாசு குறித்து சுற்றுச்சூழல் மதிப்பீட்டு குழுவை அமைத்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர். 6 மாதத்தில் இந்த குழு சுற்றுச்சூழல் மதிப்பீடு செய்து அறிக்கை தயாரிக்க வேண்டும் எனவும் நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். ஐஐடியை சேர்ந்த 2 நிபுணர்கள், சுற்றுச்சூழல் அறிஞர் ஞானராஜன் ஆகியோர் இந்த குழுவில் இடம்பெற்றுள்ளனர். முதல் சுற்றுச்சூழல் மதிப்பீட்டு அறிக்கையை பார்த்த பின்பு அடுத்த ஆய்வை எவ்வளவு கால இடைவெளியில் மேற்கொள்ள வேண்டும் என்பது குறித்து முடிவெடுக்கப்படும் எனவும் நீதிபதிகள் தெரிவித்தனர். இதனையடுத்து மனுதாரர் தரப்பில் ஆய்வு செய்து அனைத்து தரவுகளையும் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய உத்தரவிட வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டது. தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரிய தரப்பில் ஒவ்வொரு முறையும் முழு தரவுகளையும் இணையத்தில் பதிவேற்றம் செய்வது என்பது இயலாத காரியம் எனவும், நடைமுறை சிக்கல் பல உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. எனவே தரவுகளை ஒருவர் குறிப்பிட்டு கேட்கும் பட்சத்தில் அதனை வழங்குவதற்கு தயாராக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து நீதிபதிகள் மாசு விவகாரம் தொடர்பாக ஏதேனும் தரவுகள் தேவைப்பட்டால் அதனை சம்பந்தப்பட்ட நபர்கள் கேட்கும் பட்சத்தில் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டு இந்த வழக்கினுடைய விசாரணையை 6 மாதத்திற்கு ஒத்திவைத்தனர். விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.